பிரீத்தி, சூசைட் அப்படிங்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம். ஆனா நம்ம ஷேக்ஸ்பியரோட போயம்ஸ் அதை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், அது வந்து அவ்வளோ தப்பு இல்லை. அதுல வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கலந்துதான் இந்த சூசைட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா லவ்மா, ஓகேவா? அப்போ வந்து அவர் போயம் எழுதுனதுல வந்து இந்த மாதிரி லவ் பண்றவங்க வந்து அண்ட் அட் த எண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், சேர முடியலன்னா சூசைட் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து அவ்வளோ தப்பான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட போயம்ல இருக்கும். சோ இந்த மாதிரியே பார்த்தனா 13 போயம்ஸ் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரோமியோ ஜூலியட், அதுவும் பார்த்தனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ ரொம்ப ஹாப்பியா ஆரம்பிச்சு ஒரு சேட் எண்டிங்ல முடியறது தான் அந்த கதை. சோ அந்த மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு. மேபி எல்லா லவ்மே வந்து ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து சோகமா முடிஞ்சாலும் வந்து அதுலயும் அவங்க சேர்ந்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னதால வந்து ரோமியோ ஜூலியட் ஃபேமஸ் ஆயிருக்கலாம். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள் அனுகூலங்கள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. புது வண்டி வாகனங்கள் மனதிற்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்திலும் குடும்பத்திலும் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். திடீரென்று சிலர் அரசியலில் முகவரியே இல்லாதவர்கள் கூட பெரிய அளவு பொறுப்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். முழுவதுமாக அவர்களை நம்பினாலும் கிரக சூழ்நிலைகள் சிறிது சரியில்லை என்பதனால் அவர்கள் நட்பு, அவர்களுடைய போயிட்டு வரக்கூடிய சேர்க்கைகளிலெல்லாம் ஒருவித எச்சரிக்கை பெரிய விதத்தில் அனுகூலத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். சுபகாரியத்திற்கு உண்டான தடைகள் சிறிது சிறிதாக குறைவது மனதிற்கு தோன்றக்கூடிய அமைப்பு. பூமி போன்ற விஷயங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல செய்தி விரைவில் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள், இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதம் மன கஷ்டத்தையும் பெரிய அளவு பிரிவையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவினருக்கு ஆலோசனை வேண்டாம். உறவினர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதிலிருந்தும் மீண்டு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ கஷ்டங்கள் காணப்படவில்லை. பயணங்கள் எது வந்தாலும் வெற்றி பயணமாகவே மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள். பழைய கடன்களில் மாட்டி சின்ன பின்னாம் என்று திணறி கொண்டிருந்தவர்கள் கூட திடீர் அதிர்ஷ்டத்தால் திடீர் யோகத்தால் மொத்தத்திற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும். வங்கிகளில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றியும் அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல செய்தி காணப்படும். பொறுமையாக இருங்கள். யாரிடத்திலும் கத்துவதோ சண்டையிடுவதோ கஷ்டத்திலும் தேவையில்லாத பிரச்சனையிலும் வழிவகை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் இன்று தேன் தடவை வார்த்தை மிகப்பெரிய அனுகூலத்தை பெற்றுத்தரும். அனுகூலங்கள், ஏற்றங்கள், உழைப்பு என்று இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தாருடன் கூட பேசுவதற்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் தனிப்பட்ட தொழிலிலும் காணப்படக்கூடிய நெரிசல்கள் கோபத்தை ஏற்படுத்தலாம். கவலைப்படாதீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி
லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதனால் உழைப்புக்கூடிய நேரத்தில் உழைத்து கொள்வதே சிம்மத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கடல் கடந்த நல்ல விஷயங்கள், எந்த பயணமும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அசையாம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். சிலருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலங்கள். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த வாக்குவாதங்கள் நிவர்த்தி. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மேலும் வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வங்கி அட்டைகளே வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. ஏற்கனவே நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீர்கள். மீண்டும் மீண்டும் இருக்கிற பொருளை வாங்குவதனால் என்ன பலன் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். எடுத்த காரியம் ஜெயம். அனுகூலங்கள். எப்படி வந்ததோ அந்த பணங்கள் எப்படி விரயமாயிற்றோ தெரியாது. எனவே மிக மிக கவனமாக இருங்கள். வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். புதுதாக உங்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கி கொள்ளுங்கள். குறிப்பாக யாருக்கும் கடன் கொடுத்தால் வரவே வராது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், புது பொருள் சேர்க்கை, தொலைதூர செய்தி நன்மை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள், குடும்பத்திற்குடன் தொலைதூர தெய்வ பயணங்களுக்கும் அனுகூலங்கள். சிலர் திடீர் அதிர்ஷ்டத்தால் கடல் கடந்த நல்ல விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உத்தியோகம் எந்த மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், உத்தியோகத்தில் மேன்மை, அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி, உத்தியோக மாற்றத்தை எதிர்நோக்கினவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி, படிப்படியாக நல்ல விஷயங்கள். அதே சமயம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கும் ஜவாப் கொடுப்பதற்கும் கூடவே கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் நட்பு முறிந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் எதிர்காலத்தில் தடுக்குமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியம். தந்தையாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். அவசரத்தனம் வேண்டாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உத்தியோகத்தில் புறம்புறவு கூறுவர்களிடமிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். மேன்மக்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் விரைவில் வருவதனால் இந்த காலகட்டத்தில் பதுங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். இந்த சந்திராஷ்டமத்தில் குறிப்பாக உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் எனக்கெல்லாம் தெரியும் என்று ஆடினீர்கள் என்றால் வீணாக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். குறிப்பாக தொழில் நிமித்தமான ஜீவனஸ்தானத்தில் புது அறிமுகங்கள் மிக கவனம். மற்றபடி எல்லாமே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு குறையும் காணப்படவில்லை. தொழில், வியாபாரம், தனிப்பட்ட உத்தியோகத்தில் அதிகவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் புது முயற்சிகள் வெற்றி, வண்டி வாகனம் அனுகூலங்கள், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. குறிப்பாக தெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம். ஒற்றுமை குறைபாடில் ஒரு குறையும் காணப்படவில்லை. குறிப்பாக மூன்றாம் நபர்களுக்கு ஆலோசனை கூறாதீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி,
வணக்கம். ஓகே ஜீவிதா, ஸோ ஷேக்ஸ்பியரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு பேசணும், தொடர்ந்து பேசலாம்னு நினைச்சேன். பட் என்ன பண்ணுறதுனா டைம் ஆயிடுச்சு. ஸோ வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்குலாம் வந்து நியூஸ் ரீடர்ஸ் ரெடியாக இருக்காங்களா? ஸோ நம்ம இப்போ கிளம்பிடலாமா? எஸ், கிளம்பிடலாம். ஏன்னா வியூவர்ஸ், ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து நானும் ஒரு பிரீத்தியும் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். Until then, bye from Jeevitha along with Preeti Suresh from the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.